கேரளா லாட்ரி கேசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற பண்ணி நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 752 இருக்குது. ஓகேவா, 752 நம்ம ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9, 4 எடுத்துருந்தோம். அப்புறம் 7 அல்லது 2ஆம் நம்பர் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். 9ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கு அப்படி 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்து 1ஆம் நம்பரும் கொஞ்சம் மிஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு. நான் 9ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஆனால் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ், கீபோர்டில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கூட தான் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கேரளா டேயர் பார்த்தீங்கன்னா நம்பர் முதல்ல சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுவாங்க. 13 ரூபாய்க்கு 100 வெண்ணி கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வெண்ணி கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 5000 வெண்ணி கொடுக்குறாங்க. பீஸ் வினிங் 100 ரூபா. 3 டிஜிட் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 10,000 வெண்ணி கொடுக்குறாங்க. பீஸ் வினிங் 1000. 3 டிஜிட் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000. பீஸ் வினிங் 500. 3 டிஜிட் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000. பீஸ் வினிங் 1000. சீபோர்டு வினிங் 100 ரூபா. 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000. பீஸ் வினிங் 1000. சீபோர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜிட் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வினிங் 10,000. பீஸ் வினிங் 1000. சீபோர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் 1 மணி ரிசல்ட்டு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து 7-2 கொடுத்துருந்தோம். ஆனால் 9ஆம் நம்பர் 2 நாளாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். மொத்தம் 2 நாளாக கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. மித்தபடி நமக்கு வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஒரு அருமையான வினிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வந்து இன்றைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அருமையான மிஸ் இருக்குது. உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நம்பர் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம எப்பயும் போல் ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து 120 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 120 போட்டு வரும். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு. ஓகேவா, 120 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு வரும். இதில் வந்து 698 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதற்கு 2 நம்பர்ஸ் வந்து படிக்கணும். இதில் வந்து முதற்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கு நம்பர்ஸ் 3 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 3 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 460 இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்பம் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 460 ரொட்டேட் ஆப்ஷன் 698 போடையில் நமக்கு முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 400 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்பம் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 400 ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400 ஆப்ஷன் வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 752. அதை வச்சு தான் நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 752 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கு 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0 வந்து நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 752 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 6 அல்லது 0 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையாவே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அதுலேருந்து கம்பல்சரி 2 நம்பர்ஸ் மார்க் பண்ணால் 2ல் 1 வரும். மேக்ஸிமம் 1ஆச்சும் வரணும். எனக்கு மேக்ஸிமம் 2மே வர மாதிரி தான் இருக்குது. 2ல் 1 வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா, மகளே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ரிசல்ட் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு 7 நம்பர் தான் எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து 460 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் கூட என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 460 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து நம்ம வந்து என்ன போட்டு எடுக்கிறோமா 643 போட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 2 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 400 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 400 ஆப்ஷன் ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 643 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400 ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு வந்து 9 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 752 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 752 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 643 போட்டுக்கிறோம். இதில் முதற்கு 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 752 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 7 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 9ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பார்த்து ரொம்ப 7ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6 7 இல்லாமல் ஆட்டை இல்லாமல் மாதிரி நம்ம கணக்கில் வந்துருக்குது. ஓகேவா மகளே, இது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 0. ஓகேவா, 6 0 இல்லாமல் வர ஆட்டமே இல்லாமல் மாதிரி தான் இருக்குது. அப்படி வரலைன்னா 7ஆம் நம்பர் கம்பல்சரி ஆட்டத்தில் வந்தே ஆகணும் சொல்ல நான் கொடுத்துருக்குறேன். ஆல் போர்டுக்கு 6 0. ஓகேவா, 6 0 எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும். ஓகேவா மகளே, ஏபிபிசி ஏசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 67 76 69 96 இந்த 0 6 60 பற்றி நம்ம வந்து ஆல்போர்டாக எடுத்தோம். அதை வந்து நான் வந்து ஒரு நம்பராகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா 0க்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து 0 6 60 வந்து நான் கொடுத்துருக்கேன். 0 7 70 0 90 இந்த 4 நம்பர்ஸில் கம்பல்சரி 2 நம்பர்ஸ் நாளைக்கு வந்தே ஆகிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்திருக்கு. மெயினாக இதில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச 67 76 கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு 0 6 60 இந்த 2 நம்பர்ஸில் வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இனி ஒரு 0 வந்தே ஆகிற மாதிரி தான் வருது. 0 7 6. ஓகேவா மகளே, ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 6. மெயினாக ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 7 6. அப்படி இல்லைன்னா 0 9 இந்த 4 நம்பருக்குள்ளே இன்றைக்கி வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது நம்ம கணக்கு படி பார்த்தா. ஓகேவா மகளே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் 0 67 கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வரலைன்னா 967ன்னு வரணும். ஓகேவா, 0 67 நம்ம 967. அந்த 67 மட்டும் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என் கணக்குப்படி. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மகளே, நம்ம வந்து இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ வந்துடும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருவோம். ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ போட்டிருக்கோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ரிக் வீடியோன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேவா, ட்ரிக் வீடியோன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 752 நமக்கு வந்து அடிச்சிருக்கீங்க. நம்ம வந்து யார் யார் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு ராஜா பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 5 கொடுத்துருக்காப்புல. பி போர்டுக்கு 5 வந்து சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹரிகௌதம் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பி போர்டு ஆல் போர்டுக்கு 5 0 கொடுத்தாப்புல. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டுக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தண்டபாணி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கமெண்ட் கொடுத்தாப்புலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து 57 நிமிஷம் தான் ஆகிருக்கு. நம்ம வந்து மணி பார்த்தீங்கன்னா 420 கொஞ்சம் இப்போ தான் வந்து வீடியோ போட்டு எடுத்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டபாணி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 597 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மாறிடுச்சு, ஒரு 2 நம்பர்ஸ் மாற்றி கொடுத்துருக்காப்புல. அதனால் இன்றைக்கி நான் பெஸ்ட்டு கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரு கொஞ்சம் 2 நம்பர் கொடுத்தாப்புல. ஆனால் பிசிக்கு 57 கொடுத்துருக்காப்புல. பவின் அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு தான் இருக்குது. டெய்லி இல்லைங்காமல் வீடியோ வந்துடும்.